ஹலோ மக்களே, வெல்கம் டு DV360 vlogs. இன்னைக்கு நேட்டிவ் சீரீஸில் என்ன ஸ்பெஷல்னா, என்னோட பையனுக்கு கோயிலில் முடி எடுக்க போகிறோம். அதாவது 3வது மொட்டை போட போகிறோம். எந்த கோவில்னா உவரி சுயம்புலிங்க சுவாமி, எங்களோட குலதெய்வ கோயில். அதுக்கு இப்போ தான் எல்லோரும் போயிட்டுருக்கோம். நான், என் ஒய்ஃபு, சன்னு, அப்புறம் எங்கள் அத்தை பையன். அவர் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. மிஸ்டர் சந்தோஷ், அவரை காமிக்கிறேன். ஸோ முடியெடுக்க போகிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான விஷயம் பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னா பசங்க அவ்வளோ டென்ஷன்ஸ் கொடுப்பாங்க. என்னென்ன சம்பவம்லாம் செய்ய போகிறான்னு தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். ஹோப்ஃபுல்லி நீங்கள் நல்லபடியாக சமத்து பையனாக இருப்பான்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். லெட்ஸ் கோ வீரா, லெட்ஸ் கோ சொல்லு. வேண்டாமா, இங்கே ஆரம்பிச்சிட்டான் வேண்டான்ட்டு. பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்படியே ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி ஜாலியாக போயிட்டுருக்கோம். ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து முடி எடுக்கிறதுக்கான டோக்கன் வாங்கிட்டு கவுண்டரில், அப்புறம் கடலுக்கு போயிட்டு அவரை நல்லா குளிப்பாட்டிட்டு அவருக்கு என்டர்டெயின்மெண்ட் காமிச்சிட்டு அந்த ஒரு ஜாலி மூடோடு கூப்பிட்டு வந்து முடி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் கொஞ்சம் சில்லாக இருப்பான்னு எதிர்பார்க்குறோம். நான் ஃபஸ்ட்டு 2 முடி எடுக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவன் ரொம்ப குட்டி, பயங்கரமாக அதுக்கே அழுதுட்டு இருந்தான். இந்த வாட்டி அவர் வேணும் வேணாங்கிற சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார். ஸோ கண்டிப்பாக இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். அதை கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம். மோஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 வீக்காக வந்து ஒய்ஃப் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க, சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. முடி எடுக்க போகிறோம், சாமிக்கிட்ட முடி எடுத்தால் நிறையா டாய்ஸ் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தானே வீரா? வீரா, சாமிக்கு முடி கொடுத்தா என்ன கிடைக்கும் வீரா? சாக்கி? வேற என்ன கிடைக்கும்? கன் கிடைக்கும். வேற? ஓ, இதெல்லாம் கிடைக்குமா? அப்ப முடி கொடுத்துடலாம். ஓகே ஓகே, கொடுக்கணும், கொடுத்தாதான் கிடைக்கும். அப்பா கொடுக்குமா? அப்பா ஆல்ரெடி குட்டி பையனா இருக்கும்போது கொடுத்துட்டேன் வீரா. வீரா மாதிரி குட்டியா இருக்கு, பிச்சிலாம் இருக்கணும். வீரா தான் கொடுக்கணும். வீரா குட் பாய் இல்ல? வீராக்கு தானே சாக்கி வேணும். ஐடியாவா? எஸ்கேப் ஆயிட்டான் ஐடியான்னு சொல்லிட்டு. வீரா, பீச்சுக்கு போறோம், ஜாலியா இருக்கா, ஹாப்பியா இருக்கா? கைஸ், கோயில் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர்ஸ் தான். ஸோ இந்த லெஃப்டில் தான் கோயில் வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். பின்னாடி பீச் இருக்குது. இப்போ நம்ம வந்து பேக் சைடில் வரணும், என்ட்ரி டிக்கெட் எடுத்து பார்க்கிங்க்கு. காலையில் 8:30க்கு என்ன க்ரௌட் இருக்குடா. நீங்கள் ஸ்பெஷல் டே போல, லீவ் டைம்னால. பீச் கிட்ட ரீச் ஆகிட்டோம் கைஸ். வீரா, பீச் கிட்ட வந்துட்டோம். பீச் பாத்தியா? அதுவும் இருக்கு பாரு. வேண்டா, என்ன சொல்லிட்டு இருக்கேன், காதன் ஒன்று கேஷ். சேமாப்பா பாரு, பீச். இதோ அண்ணா ஃபேமிலி வந்து ஃப்ரெண்டில் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க நம்மளுக்கு முன்னாடி ரீச் ஆகிட்டாங்க, நம்மளுக்கு அப்புறம் கிளம்பி. அண்ணன் அங்கே இருக்கான். அவன் ஃபுல் செட்டப்போட வந்திருக்கான் போல இருக்கு. அவன் வந்து குவரி பீச்சுக்கு வந்த மாதிரி தெரியல, கோவாவுக்கு வந்த மாதிரி வந்திருக்கான். போலாமா? போலாம். வாவ், அங்க பாருங்க, காதல் பறவைகள். ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு தம்பியை குளிப்பாட்டிட்டு எல்லாம் விளையாடிட்டு அடுத்து முடி எடுக்கிற டோக்கன் வாங்கிட்டு எப்படி முடி எடுக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். லெட்ஸ் கோ காய்ஸ், போகலாம். இதுதான் உவரி பீச்சு. நம்ம டீம் இப்போ ஆரம்பிச்சிட்டானுங்க விளாட. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அவனுங்க விளாட விட்டுட்டு தூக்கி தண்ணியில் இறக்கிற வேண்டியதான்.
அங்கே ஃபஸ்ட்டு முடி எடுத்துட்டு தான் குளிக்கணுமா வீரா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு முடி எடுத்துடலாம். ஓகே 1 2 3 நம்ம முடி டோக்கனுமா கைஸ்? டோக்கன் எடுத்தாச்சு. சாக்கி அப்பா மணில தான் இருப்ப. வீரா வந்து இப்போ ஹீரோவா இருந்து இல்லனா மாற போறா. ஏய் பெரியப்பா உனக்கு வைக்கிறடா பெரிய ஆப்பா. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தம்பி செம்மையா அழுறான் மொட்டை போடுறதுனால. அதனால இன்னைக்கு அவனுக்கு கன்னு வாங்கி கொடுத்துதான் அவனை போல. காப்பு டக்குன்னு நம்ம சுற்றி எவ்வளோ க்ரௌட் ஆயிடுச்சு. நம்ம யூடியூபர் இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபைனலி என் தம்பிக்கு மொட்டை அடிச்சாச்சு. கைஸ் மொட்டை போட்டாச்சு. இப்போ பீச்சில் குளிக்க போறாரு. குளிச்சுட்டு அங்கே கிணறு இருக்கு, அங்கே கிணத்துலேயே குளிச்சுட்டு நெக்ஸ்ட் சாமி பார்க்கறது தான். வீரா சாமி மொட்டை பாஸ் காமி, அங்கே பேர் மொட்டை பாஸ் காமி. மொட்டை பாஸ் எப்படி இருக்கு? சரி வாங்க வாங்க போலாம். ஏய் ஃபைனலாக மொட்டை போட்டுட்டு சந்தனம் அடித்து ஜம்முன்னு ரெடி பண்ணியாச்சு ஆளை. டேய், மொட்டை போட்டது கூட பரவாயில்ல. எவன்டா அது பேசினில் பஜ்ஜிக்கு போடுற கல்லமாவை தூக்கி என் மண்டையில போட்டது? எப்படி இருக்குது ப்ராடக்ட்டு? அவ்வளோதான். சாமி நல்லா தரிசனம் பார்த்தாச்சு. அழகாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் வந்து வீராக்கு மொட்டை போட்டுட்டு இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இல்லை பாப்பு? ஆக்சுவலாக செல்வரான ஒரு ஹோட்டல், உனக்கு பெஸ்ட் ஹோட்டல். வீராக்கு மொட்டை போட்டு நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறோம். சூப்பரா இருக்கு சித்தப்பா. கண்டிப்பா எல்லாரும் இந்த ஹோட்டல்ல ட்ரை பண்ணி பாருங்க. தரிசனம் முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ கார் எடுக்க போகிறோம். போகிற வழியில் டாய்ஸ், பிள்ளைங்களுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அடுத்து அப்படியே எங்களுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஹாப்பியா? போலாமா? லெட்ஸ் கோ. மக்களே, ஹாப்பியாக ஆஸ் பர் பிளான் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி பக்காவாக தர்ஷன் பார்த்துட்டு மொட்டை போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். DV360 vlogs. தேங்க்யூ. பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.